நாங்கள் வந்துட்டு தோடர் சமுதாயத்தை சேர்ந்த பழங்குடி. முன்னாடியெல்லாம் நாங்கள் எருமையை தான் மேய்ச்சிட்டு இருந்தோம். அரசாங்கத்து மூலிமா எங்களுக்கு வந்து வட்டி இல்லாத உதவித்தொகை தர்றாங்க. அதை வச்சு நிறைய பேர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வீடு கொடுத்தாங்க, டாய்லெட் வசதி பண்ணி கொடுத்தாங்க, குடிதண்ணீர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரைபல் கிராமத்துலேருந்து வந்து படித்து இப்போது உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளியில் ஒரு சயின்ஸ் டீச்சராக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் நீத்து சிங். நான் டோடா கம்யூனிட்டியை சேர்ந்த எஸ்டி ஸ்டூடெண்ட். என்னோடய கம்யூனிட்டியிலேருந்து நான் தான் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். பழங்குடியினர் மக்களோட நலனுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைங்க தங்கி படிக்கிற மாதிரியான ஸ்கூல் தான் அது. இங்கே பெண் குழந்தைங்களுக்கு தனி ஹாஸ்டலும், ஆண் குழந்தைங்களுக்கு தனியாகவும் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏவியேஷனுக்காக ஒரு பையனும், மெரைன் இது படிக்கிறதுக்கும் 2 பசங்க செலக்ட் ஆகி போயிருக்காங்க, அதர் ஸ்டேட் போயிருக்காங்க. ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து வெளியில் வரதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் நம்மளோட கவர்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பிஎட் ஆகட்டும், யூஜி ஆகட்டும், இதெல்லாமே பண்ணதெல்லாமே ஸ்காலர்ஷிப் மூலியமாக தான் நான் படித்தேன். எங்களோட கம்யூனிட்டியில் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் கிடச்சிருக்கு. எஜுகேஷன் சைடுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடச்சிருக்கு. அவனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, அங்கே கோச்சிங் எந்த ஃபீஸுமே கிடையாது. எங்களோட கிராமம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் வசதி இருக்காது, டிவி, இப்போது இந்த காலத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்போ இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி தாத்தா அவரோட ஆட்சி காலத்தில் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கரண்ட் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து கட்டி கொடுத்த வீடு. நாங்கள் வந்து சின்னதில் படிக்கும்போது எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் இருந்தது. ஒரு வீடு விடாமல் மின்சார வசதி பண்ணி கொடுத்து கரண்ட்டு போட்டு கொடுத்தாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தது நிறைய பெண்கள் இப்போ ஒரு சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போகிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். மக்களை தேடி அரசாங்கம் வர்றது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. எங்களுக்கு இங்கே தரமான ஃபுட்டு கிடைக்குது. எங்கள் லைப்ரரியில் நிறையா புக்ஸ் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் ட்ரெஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், ஸ்வெட்டர், ஷூ எல்லாமே ஃப்ரீ. எங்கள் ஸ்கூலில் சோப்பு, சீப்பு, ஷாம்பு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். என்னோட தோடர் கம்யூனிட்டி சார்பாக சப்போர்ட் பண்ணுற நம்ம முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் எல்லாரும் சார்பிலும் நன்றி. தேங்க்யூ.